yeah. நில் இந்த பயணம் சாதாரணம் இல்ல. பேக் பேக் தோளில கனவு மனசுல கூகுள் மேப் விட உணர்ச்சி தான் கைட். ரோட் முடிஞ்சாலும் ஸ்டோரி முடியாது. இந்த வாழ்க்கை வெளியே போனாதான் புரியும். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு மட்டன் பிரியாணிக்கு தேவையான பொருட்கள்: 3/4 கிலோ மட்டன், 300 வெங்காயம் அரிஞ்சு வச்சிருக்கிறேன், 8 பச்சை மிளகாய், 300 தக்காளி, கொத்தமல்லி, புதினா, சோம்பு, பிரியாணிக்கு தேவையான பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிந்தி இலை, ஒரு எலுமிச்சைப்பழம், நெய், தனியா தூள், மஞ்சாத்தூள், மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், எண்ணெய், 3/4 கிலோ ஜீரக சம்பா அரிசி, உப்பு, தேவையான பொருட்கள். இப்போ செய்முறை. இப்போ மட்டன் வேக வச்சுக்கணும். ஒரு 2 விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும். கொஞ்சம் எண்ணெய், எண்ணெய் காஞ்சது. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ மட்டன்னு போட்டு வதக்கணும். நல்லா வதங்கிட்டோம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ தண்ணி ஊற்றி வேக வைக்கணும். ஒரு அரை சொம்பு தண்ணி. ஏன்னா கறி நல்லா வேகணும்ல கொஞ்சம், அதனால் இப்போ மூடி போட்டு 3 விசில் வர வரைக்கும் வேக வைக்கணும். பிரியாணிக்கு குண்டா வச்சு அடுப்பு மேலே. இப்போ செய்முறை. முக்கால் கிலோ மட்டன், 3/4 கிலோ ஜீரக சம்பா அரிசி, அதுக்கு தேவையான எண்ணெய் 150 எண்ணெய்,
ஒரு ஸ்பூன் நெய், எண்ணெய் நல்லா காஞ்சது. வெங்காயம், முக்கால் கிலோ அரிசிக்கு 3/4 கிலோ மட்டனுக்கு 300 வெங்காயம் போட்டு வதக்கணும். ஒரு பிரிஞ்சி இலை, ஸ்டார் பூ ஒன்று, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஒரு 5, போட்டு நல்லா வதக்கணும். இதில் கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரமாக செவக்கும் வெங்காயம். கொஞ்சம் இப்போ நல்லா வெங்காயம் நல்லா செவக்கணும். வெங்காயம் நல்லா செவக்கணும். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்க. இப்படி தான் வரணும் பிரியாணிக்கு. செவக்கணும் நல்லா, இன்னும் கொஞ்சம் செவக்கணும். இப்போ பிரியாணிக்கு ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டு கொஞ்சம் பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். ஒரு கைப்பிடி புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் வதக்கணும் ஒரு 5 நிமிஷம். கொத்தமல்லி புதினா நல்லா வதங்கி எடுத்து இப்போ தக்காளி போடணும். தக்காளி ஒரு 7 பச்சை மிளகாய் ஊற்றி நல்லா வதக்கணும். மூடி வைக்கலாம். மூடி எடுத்துட்டு தக்காளி வெங்காயம் எப்படி வதங்கிருக்குன்னு பார்க்கணும். நல்லா வதக்கணும்.
தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு ரெண்டுமே 150 கிராம் இஞ்சி பூண்டு ரெண்டுமே கலந்து போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கணும். இப்போ இஞ்சி பூண்டுலாம் நல்லா வாசனை போகிற வந்து வதக்கியாச்சு. இப்போ மட்டன் 3/4 கிலோ மட்டன் நல்லா வேக வச்சு கொஞ்சமாக உப்பு போட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போ இதில் போடணும். போட்டு நல்லா கலரி வச்சுக்கணும். கொஞ்சம் நேரம் மசாலாலாம் மட்டன்லாம் கொஞ்சம் நல்லா பிடிச்சிருக்கு பாருங்க. இப்போ ஏற்கனவே 1 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், பிரியாணி பவுடர் 1/2 ஸ்பூன், தனியா பவுடர் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலரி கொடுக்கணும். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலரி கொடுத்துட்டு இப்போ 150 தயிர், கொஞ்சம் மஞ்சள் ஊற்றின பிறகு நல்லா வதங்குது பாருங்க, வேகுது. கறி ஏற்கனவே 3/4 வெந்துடுச்சு. கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றணும். இப்போ தயிர் ஊற்றின பிறகு ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிட்டோம். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றணும். இது மட்டன் தண்ணி இது 1 கிலோ 3/4 கிலோ அரிசிக்கு 1 கிலோ தண்ணி ஊற்றணும். இது மட்டன் தண்ணி.
இது 3/4 கிலோ. இது ஒரு 3/4 கிலோ. இப்போ உப்பு காரம் பார்க்கணும். கொஞ்சம் உப்பு எனக்கு மட்டனில் உப்பு போட்டுருக்குறோம், வெங்காயம்லாம் உப்பு போட்டுக்கணும். இப்போ கொஞ்சம் குழம்பு அரிசிக்கு தேவையான உப்பு. இப்போ பாதி எலுமிச்சப்பழம். இப்போ உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். உப்பு காரம் கரெக்டாக இருக்கு. இப்போ நல்லா குழம்பு கொதிக்கணும். ஜீரக சம்பா அரிசி 3/4 கிலோ அரிசி நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ அது வெடிகட்டி குழம்பு கொதிச்சதுல அரிசியை போடுறதுக்கு இது வெடிகட்டி வச்சுக்கணும். குழம்பு நல்லா கொதிக்குது பாருங்க, பிரியாணி குழம்பு. இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. அரிசி நல்லா வெடிகட்டி போடணும். நல்லா கலரி கொடுக்கணும். மூடி போங்க. அரிசியும் தண்ணி ரெண்டுமே ஒரே லெவலில் வரணும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் கலர் கொடுத்துட்டே இருக்கணும். எல்லாம் அடி பிடிச்சிடும். அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம கலர் கொடுக்கணும். அரிசியும் தண்ணி ரெண்டு ஒரே லெவலுக்கு வந்துருக்கு பாருங்க. இப்போ தம் போட்டு வைக்கலாம். அடுப்பு ஸ்லோ பண்ணிட்டு மூடிட்டு இப்போ வெயிட்டான கல் உங்களுக்கு எது தேவையோ அது கல் வெயிட்டாக வைக்கலாம். கல் வச்சு கொஞ்சம் தம் ஆகணும். இப்போ கொஞ்சம் நெய். தம் போட்டு வைக்கணும் ஒரு 1/2 மணி நேரம். பிரியாணி ரெடி. இப்போ
தட்டு போட்டு மூடி வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் வெயிட் வச்சுட்டா கொஞ்சம் சூடாகவே இருக்கும் பிரியாணி. அவ்வளோதான், மட்டன் பிரியாணி ரெடி. மட்டன், தயிர் பச்சடி, முட்டை.